வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 113 நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஸ்டேட் வைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. 2024 to 2025 எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதா இருக்காங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்ட் அட் சேனல். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலமாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டேட் வந்து எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா உத்தரப்பிரதேஷ் லொக்கேஷன். அதில் வந்து 22 காலேஜஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மகாராஷ்டிரா. அதில் ஒரு 14 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் தென் ராஜஸ்தான், இதில் ஒரு 11 மெடிக்கல் காலேஜஸ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் தெலுங்கானா ரீஜன், இதில் வந்து ஒரு 11 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் மத்திய பிரதேஷ், இதில் ஒரு 8 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் ஆந்திர பிரதேஷ் லொக்கேஷன், அதில் ஒரு 7 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் தென் கர்நாடகா ஸ்டேட், இதில் ஒரு 5 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் தென் தமிழ்நாடு லொக்கேஷன் 5 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் உத்தரகாண்ட், இதில் ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் தென் ஒடிசா, இதில் ஒரு 3 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் தென் குஜராத், இங்கே 3 மெடிக்கல் காலேஜ் வந்து ஆட் ஆகிருக்கு. அண்ட் பீகார் 2 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. அண்ட் சத்தீஸ்கர் 2 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. டெல்லி 1 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. ஹரியானா 1 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. அஸ்ஸாம் 1 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. கேரளா 1 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. பஞ்சாப் 1 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் சிக்கிம் அண்ட் திரிபுராலையும் 1 மெடிக்கல் காலேஜ் ஆட் ஆகிருக்கு. அண்ட் தமிழ்நாடு ரீஜனில் பார்த்துட்டோம் அப்படின்னா 5 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. என்னென்ன காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா தக்ஷஷீலா மெடிக்கல் காலேஜ், அது வந்து திண்டிவனம் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் தென் ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் சென்னை லொக்கேஷன். அண்ட் தென் கலாசாலிங்கம் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணன் கோவில். அண்ட் தென் அன்னை மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் லொக்கேஷனில் இருக்குது. அண்ட் தென் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச். இந்தியாவில் 1,09,000 எம்பிபிஎஸ் சீட்ஸ் வந்து இருந்துச்சு. அண்ட் இப்போ நியூ மெடிக்கல் காலேஜ் அரைவானதுக்கு அப்புறம் பார்த்துட்டா 1.2 lakhs எம்பிபிஎஸ் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் தென் இப்போ இந்த 116 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்டேட் வைஸ் ஆட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதில் வந்து 50 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா இம்பேக்ட் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் தென் 63 ப்ரைவேட் அண்ட் டீம்டு மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது. இது சேர்த்து தான் 113 நியூ மெடிக்கல் காலேஜஸ். ஆல் இண்டியா கோட்டா பொதுவாகவே பார்த்துட்டோம் அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த 15% ஆஃப் சீட்ஸ் வந்து இந்த நியூ மெடிக்கல் காலேஜில் எப்படி இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த 50 நியூ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸில் வந்து ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் என்ன மாதிரி இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்றதையும் நம்ம வந்து பார்ப்போம். 50 காலேஜில் 100 சீட் இன்டேக் வீதம் 5000 சீட் வந்து எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் காலேஜில் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அதே ஆல் இண்டியா கோட்டா 15% இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 750 சீட் வந்து பூஸ்ட் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம காம்படிஷன்ஸ் குறைக்க ஒரு பாசிட்டிவ் மூவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். தேங்க்ஸ்.